ப்ரோ இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் ரெட் அலர்ட் விடுறாங்க ப்ரோ. உங்க சைடுல மழை எப்படி பெய்யுது கொஞ்சம் காட்டுங்க ப்ரோ. ரெட் அலர்ட் தான் விட்டானுங்க பேரு, ஆனா மழைலாம் ஒண்ணு பெய்யல, சும்மா ஜோக் காட்டுறாங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. மழை வந்து எப்படி பெய்யுதுன்னா வானத்துல இருந்து பெய்யுது, வானம் எப்படி வருதுன்னா மழையில இருந்து வருது. என்ன எனக்கு போல மன கஷ்டம்னா பள்ளியோட லீவ் விட்டானுங்க. ஆனா வந்து சாயந்தரம் போய் சைட் அடிக்க முடியாது, அதான் ஒரு மன கஷ்டமா இருக்குது. கொஞ்சம் மழை பெய்யுற ஏரியா பாருங்க, ஐயோ பூந்து அடிக்குது புயல். நல்லா சுத்தி காட்டுப்பா கேமராமேன். ஐய் அட வாய்த்த கெம்னடி இப்படி திருப்பிடா போதும், அவன் தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஓகே, நியூஸ் வாய்ஸ் பத்தி உங்க விழுப்புரம் மாப்பிள்ள ஜானி அடுத்த வீடியோல பாப்பாரு. நன்றி. முக்கியமா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க, இல்லைன்னா உங்க வீட்டுக்கு புயல் வந்துடும். ரமேஷ், இந்த விழுப்புரத்துல பாத்தீங்கன்னா கனத்த மழையும் மேதுவான புயலும் அடிக்குது. புயல் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி பார்டர் கரகலை. ஏன் கரகலைன்னு கேட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் பாண்டிச்சேரியில கொஞ்ச நேரம் இருந்துட்டு தான் வருவாராம். ஏன்னா அங்க வந்து ஒயின் ஷாப் 12 மணி தான் மூடு பண்ணிக்கிறாங்க. 12 மணி மேல தந்துட்டு வருன்றது. தமிழகத்தில் இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன மழை இது புரியல, என்ன மழை? ரெட் அலர்ட். தமிழ்நாட்டில் வந்து ரெட் அலர்ட் விட்டுக்கிறாங்க. எதுக்கு விட்டுக்கிறான்னு எங்களுக்கே தெரியல. பள்ளிக்கூட லீவ் விட்டாங்க. இவனு என்னைக்கு ரெட் அலர்ட் வராங்களா அன்னைக்கு மழை பெய்ய மாட்டேங்குது. கர்மாந்திரம் பூச்சி மழை 2 மணி வரைக்குமே பெய்யவே இல்லை. ஃபர்ஸ்ட் இது மழையே கிடையாது, நான் குணாத கொடை பிடிச்சி கிடக்குறேன். விழுப்புரம் மாவட்டத்தில் கனத்த மழை இருப்பதால் குழந்தைகள் கொழிந்தியார்கள் எல்லாரும் வெளியே வரக்கூடாதுன்னு உங்களை தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் உங்களிடம் மீது பெறுவது உங்கள் விழுப்புரம் மாப்பிள்ள ஜானி. இந்த நியூஸை பார்ப்பதுக்கு நன்றி, வணக்கம். ஃபாலோ பண்ணிட்டு போங்க மறக்காம, இல்லை உங்க வீட்டுல புயல் வந்துடும்.